ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீம் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் அன்பு கரங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, உங்கள் 18 வயசு வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் பார்த்தா உதவித்தொகையாக மந்த்லி வழங்குறாங்க குழந்தைகளுக்கு. இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெற்றோரை இழந்த அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டம் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குழந்தைகளுக்கு அவருடைய 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க 18 வயசு வரைக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாமே வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பெற்றோர் இருவரையும் இழந்த ஆதரவற்ற குழந்தைகள். ஸோ அப்பா அம்மா 2 பேரும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது, பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள். ஒரு பேரண்ட்ஸ் இறந்துருப்பாங்க, இன்னொரு நபர் பார்த்தா அந்த குழந்தையை கைவிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் குழந்தைகள் அப்ளை பண்ணலாம். ஒரு பேரண்ட்ஸ் இறந்து இன்னொரு பேரண்ட் பார்த்தா மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம், அந்த குழந்தைகள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருக்கும் குழந்தைகள் அப்ளை பண்ணலாம். பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான கைட்லைன்ஸ். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் அவங்களுக்கு பார்த்தா இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணி அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு ஸ்கீம் பற்றி தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மாதம் 2000 ரூபாய் பார்த்தா உதவித்தொகை வழங்குறாங்க அன்பு கரங்கள் திட்டம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தா உங்களுடைய குழந்தை பாதுகாப்பு அலுவலகம், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா, குடும்ப அட்டை நகல், ரேஷன் கார்டை கொண்டு போகணும், குழந்தையின் ஆதார் அட்டை நகலை கொண்டு போகணும், குழந்தையின் ஏஜ் ப்ரூஃப்க்கு பர்த் சர்டிஃபிகேட்டோ டிசியோ மார்க்ஷீட்டோ கொண்டு போகணும், குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகம் இதெல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு முகாம் நடக்குது, உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணலாம். அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாதுகாப்பு அலுவலகம் இருக்குது, அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாங்க. இது தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே பொருந்தும். இந்த ஒரு திட்டத்தை இன்றைக்கி அதாவது செப்டம்பர் 15 இன்றைக்கி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இன்று முதல் இந்த ஸ்கீம் செயல்பாட்டுக்கு வருதுங்க. ஸோ தேவைப்படுறவங்க, இந்த மாதிரி தகுதி இருக்கவங்க, இந்த மாதிரி குழந்தைகள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைந்து ஏதாச்சும் உதவித்தொகையை வச்சு அவங்க மேபி அதை வச்சு ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.